ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்ப்பீங்க. 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த 2வது மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் நிறைய யோகங்களும் உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து பிப்ரவரியில் மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தில் ஒரு சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் மாறுறதுனால ஒரு சில தாக்கங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு பிப்ரவரி மாதம் கிரக நிலைகளால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய நிலைகள் பொறுத்து பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு வேறுபடும். அந்த வகையில் 2026 ஆண்டின் 2வது மாதமான பிப்ரவரி மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளால் பலவிதமான மங்களகரமான யோகங்கள் உருவாக போகுது. இந்த யோகங்களானது பிப்ரவரி மாதத்தில் மேசம் முதல் மீன வரையிலான 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அதில் பர்டிகுலராக கும்பம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது என்பது குறிப்பிடப்படுது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் இப்படி இருக்க போகிறது என்பதை பொது பலனில் தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல பொது பலனில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டீப்பாக பலன்களை பார்க்கலாம். கும்பம் ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதமானது மிகவும் நல்ல மாதமாக இருக்கும். திட்டமிட்டபடி உங்கள் வேலையை அணுகணும். அதாவது ஒரு வேலை செய்கிறதா இருந்தால் அந்த வேலையை இப்போ தான் முடிக்கணும், இந்த மாதிரி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணால் மட்டும் போதாது, அந்த பிளான் பண்ணபடி செயல்படணும். அப்படி திட்டமிட்டபடி உங்கள் வேலையை நீங்கள் அணுகுனீங்கன்னா எவ்வளோ கடின உழைப்பாக நீங்கள் போகக்கூடிய இதுக்கோ முழு பலனும் கிடைக்கும். அதனால் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் திட்டமிட்டபடி செயல்படுங்க. அதுதான் உங்கள் வேலையை வெற்றியாக்குவதற்கு உதவியாக இருக்கும். மாதத்துடைய தொடக்கத்தில் வேலை தொடர்பான சிரமங்களை சந்திக்க நேரிடும். அப்படி சந்திக்க நேரிடும் போது அதை நினச்சி கவலைப்படாமல் ஓகே இந்த டைம் இந்த சிரமம் இருக்கா, போக போக எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட உங்களுக்கான சிரமங்கள் எல்லாமே குறையும். கடினமான நேரத்தில் சிறப்பாக இந்த மாதம் நீங்கள் செயல்படுவது தான் வெற்றி பெறவே வழிவகுக்கும். அதனால் கடினமான நேரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட எவ்வளோ முயற்சி பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. உற்சாகமும் தைரியமும் அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் பெருசாக எதுக்கும் கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. வேலையில் கூட உங்கள் பணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாராட்டப்படும். ஸோ அப்படி பாராட்டப்படும் போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. வேலையில் எப்போயாவதா பாராட்டு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பாராட்டு கிடைக்க போது இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வணிகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு கூட இந்த மாதம் முழுவதும் மிகவும் நல்ல மாதமாக இருக்கும். அதனால் வணிகத்தில் புது புது முயற்சிகள் எது வேணாலும் செய்யுங்க. எந்த புது முயற்சிகள் செய்தாலும் அது நல்லதாகவே இருக்கும். அதனால் புது புது முயற்சிகள் எது வேணாலும் செய்யுங்க. இந்த மாதம் மிகவும் நீண்ட காலமாக உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் அப்படிங்கிற திட்டலாம் வைத்திருந்தீங்கன்னா அதற்கான முயற்சியில் இறங்குனீங்கன்னா நீங்கள் இப்போ பணியாற்றக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இம்மாதத்தில் உங்கள் திட்டங்கள் பலனளிக்கக்கூடிய விதத்தில் சூழ்நிலை அமைய போகுது. அப்புறம் உறவுகள் பொறுத்த வரைக்கும் இம்மாதம் சாதகமாக இருக்குது. அதனால் காதல் உறவுகள் ஆழமடையும். அதோடு உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஸோ திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்கள் தலையெழுத்து மாறுறது, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது. ஸோ இந்த மாதமே உங்கள் ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொது பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் தான் பலன்கள் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது கண்டிப்பாக நல்லதாக அமையும். அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்பம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவிட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சதயோ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதாவது கும்பராசி அவிட்ட 3-4 பாதங்கள், சதயம் புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கும்பம் ராசினரே நீங்கள் இலகிய மனம் படைத்தவர்களாக இருப்பீங்க. இந்த குணத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பொறுமையும் நிதானமும் உடையவர்கள். இந்த குணமும் இருக்கிறதுனால இந்த மாதமே மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு கிரகங்களால் நடக்கலாம் என்பது குறிப்பிடப்படுது. உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு பயங்கரமாக ஏற்படும். அதோடு எதிர்பாலினத்தொருளால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடும். இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லாபங்கள்லாம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு சூழ்நிலை உங்களுக்கு நேரிடும். அந்த மாதிரி உதவிகள் செய்தீங்கன்னா பணவரவு உங்களுக்கு கூடும். வீண் அலைச்சல், திடீர் கோபம் இதெல்லாம் உண்டாகலாம். இது உங்களுக்கு உண்டாகும் போது அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்க பாருங்கள். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை காரிய வெற்றி தரும். அதோடு மதிப்பும் அந்தஸ்து உயரும். அந்த மதிப்பு அந்தஸ்து உயரும் போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் மொத்தமாக தீரும். போட்டிகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை எல்லாமே நல்லபடியாக முடியும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்தவை நல்லபடியாக முடியறதுக்கான தருணம் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்குது. அப்படி சங்கடப்பட வேண்டியது இருக்கிறத நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது. வாக்குவன்மையால் நன்மை ஏற்படும். ஸோ வாக்குவன்மையை இந்த உத்தியோகத்தில் அதிகமாக வளர்த்து கொள்ள பாருங்கள். அப்புறம் குடும்பாதிபதி குரு சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருக்க குழப்பங்கள்லாம் மொத்தமாக இந்த மாதம் தீரும். கணவன் மனைவிக்கிடையே நிறைய இடைவெளிகள்லாம் குறையும். அதோடு மறைமுக எதிர்ப்புகள்லாம் நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பு ஆனது அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் கூட நல்ல பலன்களை பெறுவீங்க. நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்படலாம். மெயினாக பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். காரிய வெற்றி படவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும். ஸோ காரிய வெற்றி படவரவை எதிர்பார்த்தபடி இருக்குங்கிறதுனால அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ குடும்ப ரீதியாக இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமேட்டு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இருந்த போட்டிகள்லாம் இந்த மாதம் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும். சக கலைஞர்கள் மூலம் நன்மைகளானது ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன்மதிப்பை பெறுவீங்க. நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்தீங்கன்னா பாராட்டுகள் கிடைக்க பெறுவீங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும். ஸோ அரசியல் துறையில் இருக்கிறவங்க அந்த பதவிகளை தக்க வைத்து கொள்ளுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க நேர்மையாக சிறப்பாக பணிகள் செய்தீங்கன்னா பாராட்டு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க நேர்மையாக செயல்பட்டிங்கன்னா உயர் பதவி கிடைக்கக்கூடும். எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படும். தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கூட சாதகமாக அரசியலில் முடியும். பணவரவு அதிகரிக்கும். தடைகள் நீங்கி முன்னேற்றமானது இந்த மாதம் காண்பீங்க. ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான மாதம் என்று கூட சொல்லலாம். மாணவர்களுக்கு கூட சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிக்குவீங்க. அதனால் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் சாமர்த்தியமாக இருக்கிற மாதிரி பாடுங்க. அதாவது சாமர்த்தியமாக செயல்படுங்க. பாடங்கள்லாம் கவனம் செலுத்துங்க. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தேவை. அந்த கவனம் அதிகரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி பலன்களை பெற முடியும். ஸோ முழுமையாக உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.